அன்பு நேயர்களுக்கு வணக்கம். பாட்டை பற்றி இந்த நிகழ்ச்சியில் இன்னைக்கு நாம பார்க்க போற பாடல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களுக்கு அரசியல் வாழ்க்கையில் ஒரு புதிய அத்தியாயத்தை கொடுத்த பாடல். ஆயிரத்தி 1959ஆம் ஆண்டு சிவாஜி கணேசனுடைய நடிப்பில் வெளிவந்த வீரபாண்டிய கட்டபொம்மன் என்ற திரைப்படம் வரலாற்று திரைப்படமாக வெளிவந்து வரலாற்று திரைப்படங்களுக்கு மக்கள் மத்தியில் இருக்கின்ற வரவேற்பை வெளிப்படுத்தியது. அந்த காலத்தில் வரலாற்று படங்களை எடுத்து அதை வெற்றி பெற வைப்பது என்பது மிகவும் சவாலான காரியமாகும். வீரபாண்டிய கட்டபொம்மன் வெளியான அடுத்த ஆண்டு தீபாவளி அன்று வெளியான இன்னொரு வரலாற்று திரைப்படம் தான், அதுவும் கற்பனை கலந்த வரலாற்று திரைப்படம் தான் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் நடித்த மன்னாதி மன்னன் என்ற திரைப்படமாகும். அதே ஆண்டில் தீபாவளிக்கு வெளியான சிவாஜி கணேசன் அவர்களின் பெற்ற மனம் என்ற படமும் பாவை விளக்கு என்ற படமும் வெளியானாலும் கூட அந்த இரண்டு படங்களையும் விட அதிகமாக ரசிகர்களால் வரவேற்பை பெற்ற படமாக மன்னாதி மன்னன் வசூலை வாரி குவித்தது. அது மட்டுமல்ல, அது எம்ஜிஆருக்கு மிகுந்த செல்வாக்கையும் அரசியலில் அவருக்கு ஒரு புதிய அத்தியாயத்தையும் அந்த படம் தான் பெற்றுக் கொடுத்தது. கவியரசர் கண்ணதாசன் தான் எழுதிய ஆட்டனத்தி ஆதிமந்தி என்ற கதையைத்தான் இந்த படத்திற்கு கதையாக பயன்படுத்தினார். இந்த படத்தின் கதை வசனத்தை கவியரசர் கண்ணதாசன் அவர்கள் எழுதியிருந்தார். அது மட்டுமல்லாமல் அந்த படத்தில் இடம்பெற்றிருந்த 14 பாடல்களில் 11 பாடல்களை அவரே எழுதியிருந்தார். அந்த 11 பாடல்களில் ஒரு பாடல் தான் இந்த பாடல். அச்சம் என்பது மடமையடா, அஞ்சாமை திராவிடர் உடமையடா. இந்த படத்தில் பல வசனங்கள் எம்ஜிஆருக்கு அரசியலுக்கான ஒரு தொடக்கத்தையும், குறிப்பாக இந்த பாடல் திராவிட கருத்தியலை வெளிப்படுத்தி அவருக்கான புதிய அத்தியாயத்தையும் தொடங்கியது என்று கூறலாம். இந்த பாடலின் வெற்றியை பற்றி ஒரு பேட்டியில் குறிப்பிட்ட எம்ஜிஆர் அவர்கள், எனக்கு சோர்வும் விரக்தியும் இருக்கும் போதெல்லாம் இந்த பாடலை தான் கேட்பேன், அது எனக்கு புதிய உற்சாகத்தையும் ஒரு மந்திர சக்தியையும் எனக்கு கொடுக்கும் என்று குறிப்பிட்டிருக்கிறார். அதை பற்றி MS விஸ்வநாதன் அவர்களிடம் கேட்டபொழுது, அதுல எந்த ஒரு மந்திர சக்தியும் இல்லை, எந்த ஒரு மாயமும் கிடையாது, என்னுடைய புதிய கண்டுபிடிப்பும் கிடையாது, ரகுபதி ராகவ ராஜாராம் என்ற பாடலைத்தான் ஒரு கட்ட சுருதி மாற்றி புதிய நெசவு செய்தேன், அது ஒரு புதிய பாடலாக ஒரு அருமையான பாடலாக அமைந்துவிட்டது என்று அவர் கூறியதாக TMS ஒரு சகாப்தம் என்ற நூலில் திரு வாமனன் அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார். அச்சமில்லை அச்சமில்லை என்ற பாரதியின் பாடலை நினைவூட்டும் விதமாக பல்லவியும், என்னைக்கா இருந்தாலும் நாம ஒரு நாளைக்கு சாகத்தான் போறோம், அதுக்குள்ள நம்ம நாட்டுக்கு எதையாவது செய்திடணும் அப்படிங்கிற அனுப்பல்லவியும் இந்த பாட்டோட தொடக்கமா அமையும். ஆறிலும் சாவு நூறிலும் சாவு, தாயகம் காப்பது கடமையடா. நம்ம முன்னோர்களான சேரனும் பாண்டியனும் அஞ்சா நெஞ்சத்துடன் படை நடத்தி சென்று இமயமலை படை நடத்தி சென்று வெற்றியை பதிவு செய்திருக்கிறார்கள். அதுபோல நாமும் அஞ்சா நெஞ்சத்துடன் இருக்க வேண்டும் என்பதை அந்த முதல் சரணம் கூறும். கனக விசையரின் முடித்தலை நெருக்கி கல்லினை வைத்தான் சேர மகன், இமயவரம் பின்னில் மீன் கொடியேற்றி இசைப்பட வாழ்ந்தான் பாண்டியனே. தன் வயிற்றில் வளர்கின்ற கருவிற்கு கூட வீரத்தையும் உணர்ச்சி மிகுந்த கருத்துக்களையும் கூறி அவனை ஒரு வீர பிள்ளையாக பெற்றெடுப்பார் தமிழ் அன்னை. அந்த தமிழ் நிலமாகிய நாட்டிற்கு, அதாவது அவளுடைய தாய்க்கு ஏதாவது தீங்கு ஏற்பட்டால் அதை துடைத்து புதிய சரித்திரத்தை படைப்பால் அவளுடைய பிள்ளை என்று அருமையாக முடியும் இரண்டாவது சரணம். கருவினில் வளரும் மழலையின் உடலில் தைரியம் வளர்ப்பால் தமிழன்னை, களங்கம் பிறந்தால் பெற்றவள் மானம் காத்திட எழுவான் அவள் பிள்ளை. இந்த மண்ணில் பிறந்து சராசரியாக வாழ்ந்து மடியும் எண்ணற்ற கோடி பேர் இருந்தாலும் அஞ்சா நெஞ்சத்துடன் இந்த தாய் நாட்டிற்காக தன்னை அர்ப்பணிப்புடன் மக்கள் மனத்தில் நிற்பவரே சரித்திரத்தில் இடம் பிடிப்பவர் ஆகின்றார் என்று முடிகின்ற மூன்றாவது சரணம். வாழ்ந்தவர் கோடி மறைந்தவர் கோடி, மக்களின் மனதில் நிற்பவர் யார்? மாபெரும் வீரர் மானம் காப்போர் சரித்திரம் தனிலே நிற்கின்றார். வெந்த சோற்றை தின்றுவிட்டு வெறுங்கூடாய் வாழ்ந்து மடிகின்ற இந்த மனித பிறவிக்கு பயனாக நாம் செய்வது ஒன்று இருக்குமானால் அது நாம் பிறந்த இந்த நாட்டிற்கு நம்மாலான தியாகத்தையும் நம்மாலான கடமையும் சரியாக செய்ய வேண்டும் என்கின்ற உயர்ந்த லட்சியத்தை தத்துவமாக கொடுக்கின்ற இந்த பாடலை ஒருமுறை நீங்கள் கேட்டு பாருங்கள். உங்கள் மனதில் தோன்றுகின்ற எண்ணத்தை இந்த வீடியோட கமெண்ட் பகுதியில் கமெண்ட் பண்ணுங்க. நாம் அடுத்த வீடியோல வேற ஒரு பாட்டோட சந்திக்கலாம். நன்றி.